ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்மாஸ் வியூ. இப்போ நம்ம வடை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதிலே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வடை கிறிஸ்பியாக வரும். வாங்க இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். இதையே சைடில் பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா தலை தட்டி 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இதையே நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அதே கப்பில் நம்ம 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். தலை தட்டி 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் 2 கப்பு பருப்புக்கு 4 கப்பு தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரெண்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சைடில் இது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். நம்ம சைடில் வடைக்குமே பார்த்துக்கலாம். பாருங்கள், வடைக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு பெப்பரு, கொஞ்சமாக சோடா, கொஞ்சமாக சால்ட்டு, இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சோடா எல்லாம் நல்லா ஈவனாக கலந்து எல்லா மாவுக்கும் கலந்து வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் இதில் நல்லா பொடியை நறுக்கி வச்ச சில்லி, ஆனியன், கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா ஜவ்வரிசி பாசிப்பயிறு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்து இப்போ பாருங்கள், நான் வெல்லம் நம்ம அப்படியே போட்டால் கல் இருக்குங்கிறதுனால வெண்ணெய் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி வெல்லம் போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சைடில் வெல்லம் கரையிட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நல்லா கொஞ்சம் உருண்டை பண்ணி எண்ணெய் காஞ்சிருக்கு, வடை போட்டு எடுத்துடலாம். வடை நல்லா எண்ணெயில் இதாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கரைச்சி வச்ச வெல்லத்தை ஒரு ட்ரைனர் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் எந்த ஒரு கல்லுமே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் வடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனிஷ் ஷேடாக வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனிஷ் ஷேடாக இருக்குது. நம்ம இதை சைடில் ஒரு டிஷ்யூவில் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் ட்ரைன் ஆகிற மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சைடில் பாயாசத்துக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம அதுக்கு முந்திரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திராட்சை ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஷேட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து அந்த பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல நெய் வாசனையோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
பாயசம் வடை ரெண்டுமே ரெடி. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட பாயசம், பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். நல்ல வடை, உளுந்து வடை கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வடை பாயசம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.